ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களா? யாரப்பா அது இந்த நேரத்தில் கோல் அடிக்கிற? நல்லா நித்திர போகும்போது தான் பொறுக்க முடியாம கோல் எடுத்து தொலைகிறது. எந்த இடி விழுவாளோ அதே. ஹலோ, யார் அது? யாரையா கோல் பண்ணுறது? நல்லா நித்திர கொள்ளும் போது மட்டும்தான் பொறுக்க முடியாமல் கூப்பிட்டீங்களா நீங்கள்? ஹலோ மேடம், நான் தான் டெலிவரி பாய். நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை டெலிவரி தான் வந்தேன். இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். மொத்தம் டோட்டல் வந்து 1200. ரெடியாக இருந்துக்கோங்க மேடம். அதான் இன்ஃபார்ம் பண்ண எடுத்தேன். நான் வைக்கிறேன் மேடம். சரி சரி, வைங்க வைங்க. ஐயையோ, போட்ட ட்ரெஸ் டெலிவரி பண்ண போகிறாங்க. நேற்று தானே புருஷனோட சண்டை பிடிச்சிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? கையில் 10 பைசா கூட. நம்மளை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க, என்ன பண்ணலாம்? சண்டை நம்ம மேலே தான் தப்பு இருந்தாலும் நம்மளே போய் எப்படி கதைக்கிறது? அவராக கதைப்பேன்னு பார்த்தா அவரும் அப்படியே விரும்பம் பிடிச்சவா இருக்கிறே. நம்ம தான் போய் கதைக்கணுமோ? சரி, போய் கதைப்போம். நமக்கு ஒரு தேவை, நம்ம தானே போகணும். வேறு யார் இருக்கா? நம்ம தூங்குற நேரத்துக்கு இந்த மாமியார் கிழவி என்ன சொல்லி என் புருஷனுக்கு எனக்கும் டைவோர்ஸ் மட்டும் போயிட்டோ தெரியாது. ரொம்ப நேரமாக அம்மாவையும் மகனையும் வேற காணலை. இதுதான் நடக்குதோ? டிவோர்ஸ் தான் கன்ஃபார்ம் போல. சரி, இப்போ எதுக்கு ரெடியாகவே இருந்துக்கமினி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னடா உன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிட்டு கழிச்சிட்டாளா? நான் அப்பவே சொன்னதானேடா, இவெல்லாம் நம்ம விட்டு போட்டு வர மாட்டாங்க. நீதான் அடம் பிடிச்சி விளையாடிட்டு வந்தது. இப்போ அனுபவி நல்லா. இல்லைம்மா, அவள் ரொம்ப நல்ல பிள்ளைதாம்மா. ஏதோ சண்டை போட்டுட்டு எல்லா குடும்பத்திலும் நடக்கிற விஷயம் தானே, அப்புறம் என்ன? எல்லா குடும்பமும் இல்லை, உன் குடும்பத்தில் மட்டும் விசேஷமாக நடக்குது எல்லாம். ஆமாம், இந்த குடும்பம் என்னென்ன சொல்லிவிடுது? லேசுப்பட்ட குடும்பம் இல்லை இது. ஒரு நாளைக்கு இந்த ரெட்டை குடும்பம் ராடரா வெட்டி எரியலை. என் பேர் மினில. இப்போ கூட சொல்கிறேன்டா, இந்த பட்டையை இப்பயே கொண்டு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு வா. டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? இப்பயாவது அம்மா பற்றி கேளு. ஏன் மினி, இன்னும் கொஞ்சம் தாமதமாக்கும். எனக்கு என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் வாங்கித்தர இந்த குடும்பம் விடாது போல. உடனே களத்தில் குதிச்சு மூஞ்ச கொஞ்சம் அழுகிற மாதிரி வச்சுக்கொள்வோம். அப்போ தான் நம்புவார். இந்த நேரம் பார்த்து அழுகையும் வரமாட்டேது. அப்பா, ஒரு மாதிரி கண்ணீர் வந்துட்டு இன்னைக்கு காலை நேரத்தில் டெலிவரி போய் வந்துடுவான். அதுக்கிடையே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி 1800 200 வாங்கிட வேண்டியதான். ஏங்க ஏங்க ஏங்க, என்னைய பார்க்க மாட்டீங்களா? எங்களை கோபமாவா இருக்கீங்க? இந்த மனுஷன் நிற்கன தலை தொங்கிய மாதிரி அந்த பக்கம் ஏற்றுட்ருக்காரு. இருங்க, அந்த பக்கமே வாரம். ஏங்க, என்னை பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாமல் உங்களோட சண்டை பிடிச்சிட்டேன். ப்ளீஸ். என்ன சின்ன பொண்ணு, அழுகிறியா? ஏன் ஆளா சின்ன பொண்ணு நீ? ஆமாங்க, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ அழாத சின்ன பொண்ணு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ மன்னிச்சிரு சின்ன பொண்ணு. சரிங்க, என்ன நீங்கள் மன்னிச்சிட்டீங்க தானே? ஓம்மா, நீ ஏம்மா அழுகிற? அழுகிறத நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. சரிங்க, நான் அழமாட்டேன். உலகத்துல இவ்வளவு மாதிரி நடிக்கிறதுக்கு யாராலும் எதிராப்பா. டேய், இவ்வளவு என்னடா அவட்ட சொல்லிட்டு இருந்தேன்? கொஞ்சம் கூட காதல வாங்க சொரணே இல்லாம அவட கச்சிட்டு இருக்கா. ஆமா, குடும்பம்டா அப்படித்தானேம்மா, சண்டை சச்சரவா இருக்கும் தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது தானே. அதான் என்ன செய்ய, நானும் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கேனுமா. நீ இப்படி இருக்கிற வரைக்கும் அவள் திருந்த மாட்டாள். உன்னையெல்லாம் என்ன செய்யறது தெரியாம இருக்கு. என்ன குடுமி, நான் கொஞ்சம் சண்டை பிடிச்சேன், என்னையும் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்டல. என்ன குடுமியா? என்னத்தை இப்படி கேட்டுட்டு போட்டீங்க? உங்களை போய் நான் குடுமின்னு சொல்லுவேனா? காசு கொடுங்க, இங்கே வீட்டுக்கு சாமான்லாம் முடிஞ்சு வாங்கணும் மட்டும் சொல்ல வந்தேன். நீங்கள் என்னடா குடுமின்னு சொல்லிட்டீங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுவேனா? அத்தை, நீ எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன மாதிரி பேசுவான் எனக்கு தெரியும். நடிக்காத. என்ன வீட்டுக்கு சாமான் முடிஞ்சு இப்பதான் வாங்கி போட்டுனேன், அதுக்கு எப்படி முடிஞ்சது? சாமான் வாங்குறத பத்தி சமைக்கிற நான் தானே யோசிக்கணும். நீ எப்படி யோசிப்பாத போய்? நான் தானே அந்த குடும்ப தலைவி, அப்ப நாசிக்கத்தானே வேணும். ஓ, உனக்கு இப்பதான் குடும்ப தலைவி என்ற பொறுப்பு வந்தா? இவ்வளவு நாளும் என்ன அம்மையார் கண்ணு முடிட்டு இருந்தா? இல்லை அத்தை, இப்போதான் எனக்கு பொருளெல்லாம் வந்திருக்கு. உங்களோட மூஞ்ச கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன்னா எல்லா பொறுப்பும் வந்துட்டு எனக்கு. பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொல்றத? மூஞ்ச கொஞ்சம் உத்து பார்த்தாலாமா பொறுப்பு வந்து? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு நேரம் சமைச்சு பார்த்ததில்ல, இவன் சாமான் முடிஞ்சுட்டு சொல்லி வாங்குறதுக்கு வந்து நின்றாவான். இதெல்லாம் நம்புற கதை மாதிரியா இருக்கு? நீ வேணா நம்பு பொண்டாட்டி, நான் இருக்கு நம்ப.
என்னம்மா நீங்க இப்படி செஞ்சாலும் சின்ன பொண்ணு தப்புன்னு தான் சொல்றீங்க, அப்படி செஞ்சாலும் தப்புண்டா என்னதான் செய்வாள்? பாவம் இல்லோ. இப்ப அவள் தான் திரும்பி வந்திருக்காளே, அப்ப கேட்ட காசை கொடுங்க, சாமான் வாங்கி நீ அவள் சமைப்பாள், பொறுப்பா நடந்து கொள்வாள். எவ்வளவு காசு வேணும் சின்ன பொண்ணு சொல்லு, நான் தான். ஒரு 1200 ரூபா மட்டும் போதுங்க இப்போக்கி. அதென்ன 1200 மட்டும்? அதுக்குள்ள எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டியா? அவ்வளோ காணுமெண்டு. ஏன் குடும்பி 1200 ரூபானால நான் சாமான் வாங்கி கொள்ள மாட்டேனா? நீங்க மட்டும்தான் சாமான் வாங்கி கொள்வீங்களா? பாரு அப்படி பேசுறாண்டு தயவுசெய்து வாய முடிட்டு போக சொல்ல அவளை. அவளோட பேசினா எனக்கு தான் மரியாதை, நான் போயிடும். சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? உனக்கு காசு தானே வேணும், இந்தா வா தாரம், இந்தா அப்படி கொண்டுட்டு போ. இதை முதல்ல தந்திருந்தா என் டைம் வேஸ்ட் ஆகிறதில்ல. டேய் கேளுடா, என்ன டைமுக்கு வருவாளேண்டு? நான் என்ன பள்ளிக்கூடமாக போகிறேன். காலையில் 7 மணி போயிட்டு மதியம் 1:30க்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கடைக்கு போகிறேன். எனக்கு எப்போ கண்ணு மட்டும் தோணுதோ கரெக்டாக வந்துடுவேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். பாத்தியா உன் பொண்டாட்டிட்டு பாட்டேன், எனக்கு தாண்டா பிடிச்சிட்டு போறாள். அப்படி நல்லா சிரி, பெத்த தாயை பார்த்து எப்படி படிச்சு போறா, எந்த சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா. நான் பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. என் நேரம் அப்படி இருக்கு போல. எந்த ஜென்மத்துல என்ன பண்ணி தொலைதுன்னு தெரியா, இவள் போய் எனக்கு மருமகள் சேர்ந்துருக்காளே. ஏம்மா அப்படி சொல்றீங்க? வாய் மூடிட்டு இருந்துட்டு பாத்துக்க. நான் ஒன்றுமே செய்யலக்கு, ஏக்கு பெண்ணு கூட அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப என்ன, நீ என்ன செய்யல? என்ன செய்யல? என் கோழி வருதுண்டு, என் கோழி காலை உடைக்க நினைச்சிருக்கானே. இந்த காலை உடைக்க விட மாட்டேன் நான். நான் உடைக்கிறக்கு உடைச்சா உடைச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு உண்மைக்குமே உடைக்கிறேன். போய் பேசாத. உடைக்க இந்த பாஞ்சி அடிக்கிறீங்க. நான் என்னக்கா செஞ்சேன்? உண்மைக்கு உங்க கோழி காலை நான் உடைக்கலக்கு விடுறிய முடிய விடுறியன்ட்ட. நீங்க மட்டுமே என்ன நான் சொல்லி கேட்டீங்களே, அப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு ஏன் முடிய பிடிச்சிட்டு இருக்கியா? நீ விட போறியா இல்லையா? சமட்டி தள்ளிடுவேன்னு சொல்லிட்டேன். தள்ளுங்க. இந்த முடிய ஒவ்வொன்றானா பிச்சு எடுக்காட்டி என் பேர் செல்வி இல்லை. என்ன தேவி ஒரே சத்தமா இருக்குங்களா பக்கம்? அங்க பாருங்க, ரொம்ப நாளைக்கு இப்படி அடிப்படி சண்டையை பாக்குறது கண்ணெல்லாம் காட்சியா இருக்கு. அங்க இருந்தா வருது சத்தம். அங்க அந்த 2 பிள்ளைகளும் மாறி மாறி முடி எச்சு எடுத்துட்டு இருக்குது. இங்க உனக்கு சிரிப்பா இருக்குதா? உனக்கு இல்லைக்கு எவ்வளவு நாளைக்கு போய் இந்த சண்டையெல்லாம் தெரியும். காண கிடைக்காத காட்சி இப்பயே பாருங்க, திரும்ப எப்ப கிடைக்குமோ தெரியா. ஏ செல்வி, செல்வி விட செல்வியா, அவங்க தலையை பிடிச்சி ஏன் செல்வி பிடிச்சிட்டு இருக்கா? இங்க பாருங்க என் மூஞ்ச, நான் ஒன்றுமே செய்யல. என் மூஞ்ச போட்டு பராண்டி வச்சிருக்கா இந்த குள்ள கைக்கா. அப்ப அவன் பிராண்டம் பண்ணி அவனை பார்த்துட்டு ஆடுறதுங்க நீங்க, அதான் பிடிச்சி வச்சிருக்கேன். அதுக்கு அவளோட முடிய பிடிச்சா அப்படி பிடிச்சிட்டு இருப்பா. நீ விட செல்வியோட முடிய என்ன நீ ஒன்றும் செய்யலையா? இங்க பாருங்க பாயாக்கா, என் கோழி அவரோட வீட்டுக்கு வந்திருக்காமண்டி. என் கோழி காலை முறிச்சு அனுப்பியிருக்காள். நீங்க சொல்லுங்க, அந்த கோழி வந்து பாம்போல படுத்துக்குது. உசுர் பிழைக்குமா பிழைக்காத உலகத்தில் எனக்கு அப்படி அடிச்சு அனுப்பியிருக்கா. இவள் சும்மா சொல்றீங்களா? நானே கண்ணம் கருத்துமா அதை பார்த்து கொண்டிருக்கேன். பாருங்க இவள் செஞ்ச வேலையை. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நான் செய்யலண்டு நான் செஞ்சேன்னு சொல்றீங்க. முட்டை பிரிச்சு அடிக்க போறேன். இதை பாருங்க தான் நடக்க போகுது. என்ன அடிக்கிறா? இது உனக்கு செய்யறேன் பாரு. அந்த அளப்போ அப்படியோ வாயத்துல பச்சை பை. செல்லு இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை அடி கொண்டுட்டாங்க. என்ன சொல்றா செல்வி? இவங்களாம் சேர்ந்து அடிக்கல உனக்கு? ஏன் அடிச்சாங்க உன்னைய? நீதான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டியே, என்னைய போய் ஏன் அடிச்சாங்க? செல்வா நடந்தது என்னன்னு தெரியாம லூசு மாறிக்கிட்டு இருக்காங்க. எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. எப்படி செல்லு? நான் விழ போறேன்டானே ஓடி வந்தா பாத்துட்டானே. நீதான் செல்லு என்று உண்மையான ஃப்ரெண்டு, உயிர் நண்பர். செல்வி நீ கவலைப்படாத செல்வி, உனக்கு பிரச்சனைண்டா நான் இப்பயும் ஓடி வந்து முதல் ஆள். இப்ப உனக்கு நான் இருக்கேன். பாப்போம் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பாப்போமே. என்ன எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? அவளுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்ட்டு அடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு இப்ப நான் வந்தோடனே எல்லாரும் வாயை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. அவளுக்காக நான் இருக்கேன். இப்ப வாங்க சண்டைக்கு. அவளுக்காக நீ இருக்கதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே திரும்பி பாருப்பு. உனக்கு நீக்காக யார் அழப்புறாங்கன்னு தெரியாம இருக்கு. அவளுக்காக நீ அழுகிறது சரி இருக்கட்டும், கொஞ்சம் அப்படிக்கா திரும்பி பாருப்பு. உனக்காக இப்ப யார் அழ வேண்டி வருமோ தெரியல. இப்ப அங்க என்னதான் இருக்கு? அப்படி பேயா சாசா இல்ல குட்டிச்சாத்தானா?
மூண்டும் கலந்த கலவை செல்வா கலவை திரும்பி பாரு கொஞ்சம். அப்படி என்ன இருக்கும்? சாரி